வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்கள் இது வரைக்குமே உடல் ரீதியான பல பாதிப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் வழியில ஏதாவது ஒரு மருத்துவ செலவுன்னு சேமிச்ச பணம் எல்லாமே விரயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சாதாரணமா இருக்க போய் சில நேரங்களில் வம்பு வழக்கு வந்திருக்கலாம். நீங்க தொடங்கக்கூடிய புதிய தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிருக்காது. முன்னெடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஏதோ ஒரு வகையில கை நழுவி போயிருக்கலாம். மீண்டுமே பழைய நிலையில நிற்கக்கூடிய சூழ்நிலை, தொடர்ந்து கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையால சில நேரங்களில் பல பலவீனங்களை அடைஞ்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கையை செயல்பட்டாவே இந்த காலகட்டம் உங்களால சிறப்பாக செயலாற்ற முடியும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகள் என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில பார்த்துடலாம். விருச்சிக ராசியோட அதிபதியான்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, உங்களை நீங்களே தேர்த்திக்கிட்டு பதுங்கி பாயிற புளிய மாதிரி தான் செயல்படுவீங்க. பூமிகாரகன் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியா வரதால பணப்புழக்கம்ங்கிறது உங்க கையில ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எப்போதுமே உங்க வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு உண்டான சொத்தை உங்களால சேர்த்துக்க முடியும். சின்ன வயசுல நீங்க கஷ்டப்பட்டாலும் வயது ஏற ஏற நடுத்தர வயதுல இருந்து வயதான காலத்துல உக்காந்து சாப்பிட்ற அளவுக்காவது உங்களால சேமிக்க முடியும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை, வண்டி வாகன வசதி எல்லாமே கொஞ்சம் தாமதமா அமைஞ்சாலும் அது நிரந்தரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசியில பிறந்தவங்க உருவமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரம், அகலமான நெற்றி, அமைதியான உருவமைப்போட இருப்பீங்க. பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலும் கோவங்கிறது உங்களுக்கு வராது. அப்படியே வந்துட்டாலும் மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படியே கொட்டிடுவீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கலாம் கவலைப்பட மாட்டீங்க. வார்த்தையை உடனே நீங்க வெளிக்காட்டிடுவீங்க. ஆனா அதுல அந்த வார்த்தையில உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. நடை உடை பாவனையில ஒரு வீரம் நிறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க நீங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் சரி, அது என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் அயராது பாடுபடக்கூடிய குணம் இருக்கிறதால இறுதியில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நிறைஞ்சிருக்கு. பண வசதி பொறுத்த வரைக்குமே தேவையான அளவுக்கு இருக்கும். விளையாட்டு போட்டி மாதிரியான துறைகள்ல உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியா குரு பகவான் வரதால வாழ்க்கையில பின்பகுதியில பண வரவு சேமிப்புங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில உண்டு. வாழ்க்கை துணை பற்றி சொல்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கலைகளில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய துணை இருக்கலாம். மிகுந்த அன்போடு நீங்கள் இருக்கிறதோட ஒரு நண்பரோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமையலாம். அதே மாதிரி நீங்கள் யாருக்குமே அவ்வளோ எளிதில் உங்களை ஏமாற்றவே முடியாது. மற்றவங்க செய்யக்கூடிய தவறை நீங்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடிய குணங்கிறது உங்ககிட்ட இருக்கும். சமுதாய அக்கறையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான தர்மம் செய்கிறதுல ஈடுபாடு காட்டுவீங்க. இளமையில கஷ்டமாக வாழ்ந்தாலும் நடுத்தர வயசுல சுகபோகமான வாழ்க்கை உங்களால் அமைய முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிக்கனவாதின்னு சொல்லலாம். என்னதான் சிக்கனமாக இருந்தாலும் அவசியமான தேவை இருந்தால் கணக்கு பார்க்காம செலவு செஞ்சிடுவீங்க. எப்போதுமே விருச்சிக ராசி அன்பர்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க கடன் வாங்குறதுங்கிறது நீங்க செய்யக்கூடாது. கடன் வாங்கினாலுமே நீங்க எந்த ஒரு ஆதாயத்துக்காக நீங்க கடன் வாங்கினீங்களோ அதுக்கான செலவுங்கிறது ஏற்படாது. இதனால நீங்க கடன் வாங்குறதையும் சரி, கடன் கொடுக்கறதையும் சரி தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில எப்போதுமே சிறப்பு தான். சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்க எப்போதுமே வீட்டை ஒரு தோட்டமா வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பசு கன்றோட வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்க ஞானியர்களும் மகான்களையும் உங்க வாழ்க்கையில தரிசனம் செஞ்சுட்டு வர்றது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய 15 நாட்களுக்குமே நீங்க சிவபெருமான் வழிபாடுங்கிறது செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கை அற்புதம். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடுன்னா மேலுமே சிறப்பானது. பொருளாதார வசதின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லா வகையிலும் சமாளித்து வரக்கூடிய வாய்ப்பு தான். நெருங்கிய உறவினர் வகையில் மட்டும் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்க சுமூகமான போக கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது. கணவனா மனைவியா யாரா இருந்தாலுமே கொஞ்சம் மனம் விட்டு பேசிட்டு வர பாருங்க. மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையா பேசிட்டு வாங்க. எல்லா வகையிலும் சிறப்பு தான். இருவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கொஞ்சம் குழந்தைகள் மேலேயே இந்த காலத்துல கவனம் எடுத்துட்டு வர பாருங்க. கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல கோபத்தை அதிகமா குழந்தைகள் மேல காட்ட வேண்டாம். எதையா இருந்தாலுமே பேசி புரிய வைக்க பாருங்க. நட்சத்திர ரீதியான பலன் பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு தைரியத்தோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி தான். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்ல.
12 வருஷத்துக்கு பின்னாடி உங்க ராசிக்கு சப்தம ஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய குருங்கிறது இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. உங்க ராசிநாதனும் குருவோட இணைஞ்சிருக்கிறாங்க. இது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குருமங்கள யோகம் உண்டாகி இருக்கிறதால வாழ்க்கையில எதிர்பார்த்த வளர்ச்சி இப்ப உங்களால அடைய முடியும். புதிய புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள்ல நல்ல வரன் வந்து அமையும். வாழ்க்கை துணையை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மறுமண மாதிரியான முயற்சி எல்லாமே கைகூடி வரக்கூடிய சூழ்நிலை. புதுசா தொழில் தொடங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கூட உங்களுக்கு ஒத்துழைப்புங்கிறது தாராளமா கிடைக்கும். இது வரைக்குமே தொழில ஒரு தடை ஏற்பட்டிருக்கலாம். அதுல எல்லாமே மாற்றம் உண்டாக போகுது. நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு உற்பத்தி லாபமா இருக்கட்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. பல வழியிலும் லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால விடாமுயற்சியோட செயல்பட்டு வாங்க. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசனை செஞ்சு அது நல்லது இருந்தா பட்சத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு தான். உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் சிறப்பு. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பங்கிறது பூர்த்தி ஆகும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லதை மட்டுமே நினச்சி செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே நல்லபடியாகவே முடியும். ஆரோக்கிய விஷயமும் நீ சீராக போகுது. அலைச்சல் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துல இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்கை உண்டாக போகுது. நீங்க செயல்படக்கூடிய எல்லா முயற்சி வெற்றின்னு சொல்லலாம். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான முயற்சி செஞ்சு நீங்க வழிபட்டு வாங்க. எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீதி நியாயத்தோட கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் விவேகத்தோடையும் செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றி. நினைக்கிறது நிறைவேறக்கூடிய மாதமாவே இந்த மாசம் முழுவதும் அமைஞ்சிருக்குது. சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சங்கடங்களை வழங்கிட்டு வந்த நட்சத்திரநாதன் சனி வக்கர அடைஞ்சிருக்குங்கிறது இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தேரப்போகுது. உடல் ஆரோக்கியம் கூட இனி சீராக போகுது. சில நேரங்களில் நீங்க கண்ட கனவு எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் லாபத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து துணிச்சலோட செயல்படுங்க. எல்லா வகையிலும் சாதிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த தடங்கிறது இனி படிப்படியா குறைய போகுது. குருவோட பார்வையும் ராசியில பதியறதால இனி உங்களுக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடி வரக்கூடிய சூழலை. நெருக்கடி எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையும் சிறப்பாகவே இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்குது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். வருமானம் பல வகையில் உயரும். வெளிநாட்டு வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவங்க புதிய பொறுப்பு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வரன் வரும். விவகாரத்து வரைக்குமே போனவங்களுக்கு கூட இனி ஒன்று நீக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் மறுமணத்துக்கும் நீங்க முயற்சி செய்யலாம். எல்லா வகையிலும் சாதம் கிடைக்கும். நிறைவேறாம போன இருந்த வேண்டுதலை கொஞ்சம் நிறைவேற்றி வாங்க. குடும்பத்தினரோட கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த காலத்துல மேலுமே சிறப்பு. புதன் வக்கர அடைஞ்சிருக்கிறதால மாணவர்கள் தொடர்ந்து படிப்புல அக்கறை காட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு. அனுமனை நீங்க இந்த காலத்துல வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே படிப்படியா நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வலிமையோட செயல்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். கூடவே மன உறுதி இருந்துட்டா எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுது. ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சப்தம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுங்கிறது, சப்தம பார்வையை உங்க ராசியை பார்க்குங்கிறது இனி நீங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்னு சொல்லலாம். வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாம் விலகிறதோட மட்டும் இல்லாம மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும். உங்க நிலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே முன்னேற்றம் தான். புதுசான பாதை தெரிய போகுதுன்னு சொல்லலாம். தம்பதிகளுக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே இனி நீங்கும். பல வகையிலையும் சங்கடம் விலகி ஓடும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல சாதகமா அமைஞ்சிருக்குது. உடல் நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்பு கூட விலகும். அதே மாதிரி நோயில் இருந்து கூட முழுசா நீங்க மீண்டு வருவீங்க. பாகிஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய குரு பார்வை இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி தான். சாதகமான பலன்கிறது தொடர்ந்து கிடைக்கும். பல வகையிலையும் திறமையை வெளிப்படுத்துங்க. திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய வேலைங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி கூட உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமா தான் இருக்குது. இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே இனி காணாம போகக்கூடிய வாய்ப்பு. புதன் பகவானுடைய சஞ்சார நிலையும் 5ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்குங்கிறது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க மேற்படிப்புல தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்த பாருங்க. இந்த நேரத்துல படிப்புல முழுமையா கவனம் செலுத்தினீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பான பலனை உங்களால பெற முடியும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடுங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாமே கொண்டு வந்து தரும். தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களை மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க. பண தேவைங்கிறது உங்களுக்கு உதவிங்கிறது எல்லாமே நண்பர்கள் வழியில கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது.
பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய காலம் நெருங்கி வந்திருக்கிறதால மன தளர்ச்சி விட்டு வாங்க. பண வரவும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பிரதோஷ காலத்துல சிவபெருமானம் வணங்கிட்டு வாங்க. தினமுமே நீங்க விடியற்கால வேளையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது உங்க வாழ்க்கையில அனைத்து சுபிட்சங்களையும் கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.